வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது சூப்பரான ஒரு விநாயகர் சதுர்த்தி ஃபோட்டோ எடிட்டிங் வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி வீடியோக்கு எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 4:5 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் விநாயகர்து. ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டியூரேஷன் ஒரு 6 hour வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 15 செகண்ட், உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபோட்டோ மட்டும் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் போதும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும். உங்களுக்கு ஃபோட்டோ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியலனா கைன் மாஸ்டரில் எரேஸ் பண்ணலாம். அது எப்படின்றதுக்கு முதல்ல நீங்கள் எடிட் பண்ண போகிற எனி ஒன் ஃபுல் சைஸ் ஃபோட்டோவாக செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபுல் சைஸ் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேஜிக் ரிமூவர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ பேக்கில் வந்துடுறேன். பேக்கில் வந்துட்டு இப்போ உங்களோட ஃபோட்டோவோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணுறனோ அந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் விநாயகரும் தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் விஷுவலாக நமக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நான் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. வீடியோவை மேக் பண்ணுறவங்க எத்தனை செகண்ட் எடிட் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் இதெல்லாம் வேணும்னா எந்த அளவுக்கு வேணுமோ அதை கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. எகைன் இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த இமேஜை அப்படியே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எப்படி நான் ரொட்டேட் பண்ணணும் அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதிலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மிரரிங்னு இருக்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஃபோட்டோ வந்துடும். இப்போ பேக்கில் வந்துட்டு அந்த இமேஜை அப்படியே கீழே வந்து கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அதை வந்து ஷேடோ மாதிரி செட் பண்ணோம், அப்போ தான் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கீழே வந்து உங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நான் எப்படி செட் பண்ணியிருக்கணும் ஆப்போசிட்டில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷன் வரும். பிளெண்டிங் ஆப்ஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 29, 20 அப்படி வந்து கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அதை பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லைட் பிஎன்ஜி இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன், அந்த இமேஜையுமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் கான்ட்ராஸ்ட்டை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த இமேஜோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் கிட்ட இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ அதை தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த இமேஜை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து அதாவது ஃபேஸ் இருக்கிற இடம் அப்போ தான் கரெக்டாக பிரைட்டாக தெரியும். அந்த லைட் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கிறனால லைட் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த லைட் பிஎன்ஜி செலக்ட் பண்ணி ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அந்த லைட் பிஎன்ஜியோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த லைட்டோட கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதில் எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ அதை கரெக்டாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்டாக இதையும் செட் பண்ண வாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ட்ரீ அந்த லீஃப் மாதிரி ஒரு இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரீ இமேஜ் வந்து ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதை மேலே இந்த மாதிரி கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஆனால் ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ எப்படி நான் செட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஒரு 35 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அந்த ட்ரீயோட கலர்ஸையும் உங்களுக்கு என்ன கலர் சேஞ்ச் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த கலர்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் எந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிடுங்க. இப்போ அந்த இமேஜை லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த இமேஜ் இந்த சைடில் நம்ம ஆப்போசிட்டில் செட் பண்ணணும். அதுக்கு அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அந்த மிரரிங்கில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. அந்த ட்ரீயோட இமேஜை கம்மி பண்ணிவிட்டு இந்த கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா இன்னும் கூட அதோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரே சைஸை கொடுத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. அதனால் ஒரு இமேஜ் பெருசாகவும் இன்னொரு இமேஜ் இந்த மாதிரி
சின்னசாகவும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த இமேஜை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கேப்சர் அண்ட் சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் லைட்டாக மூவ் பண்ணி மறுபடியும் இன்னொரு வாட்டியும் வந்து அந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கேலரியில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதை வீடியோவை யாராவது மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக ஏதாவது ஒரு எஃபெக்டை போட்டு சாங்கை போட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்காவாக வந்துடும். இப்போ நம்ம ஃபோட்டோவை எப்படியும் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். ஸ்னாப்சீட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண வாட்டி ப்ளஸ் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக சேவ் பண்ண அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு டூன் இமேஜ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு செட்டிங்குமே இருக்கும். நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதில் ஒவ்வொரு செட்டிங்குமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்து கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு எல்லா செட்டிங்கும் வேணுன்றதை பக்காவாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. எகைன் கீழே டூல்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். போர்ட்ரைட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஃபேஸ் ஐக்கான் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸோட கலரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபில்டர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. வேணான்னா நன்னில் கொடுத்துட்டு லைட்டாக ஸ்கின் ஸ்மூத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே அகைன் டூல்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்டிவ்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபேஸ் கிட்ட அந்த ப்ளஸ் ஆப்ஷன் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது பிரைட்டாகவும் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தேவையான அளவு கொடுத்துட்டு டிக் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. எகைன் கீழே டூல்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்னு இருக்கும். ஸோ இந்த டீட்டெயிலை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஷார்ப்னஸாக இருக்கும் அந்த ஃபோட்டோ. இப்போ கரெக்டாக கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் இப்போ கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் கலரிங்காக இருக்குன்றதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோவை ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.